அதிசயங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தும் இனிய காலை வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சாட்டனிக் ஷாம்பு. சோ அழகான மற்றும் அடர்த்தியான கூந்தலுக்கான வழிமுறைகளை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கணும். இப்ப நம்மளோட தலைமுடி வந்து கெரட்டின் அப்படின்ற டெட் புரோட்டீனால ஆனவை. சோ நம்ம இப்ப கையை வச்சு பார்க்கும்போது நம்ம தலையில படுற அந்த தோலுக்கு மேல உள்ள தோல் பகுதியை வந்து ஸ்கேல்ப் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த சரீர அமைப்பை வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேல்ப்க்கு மேல உள்ள பகுதியை வந்து ஹேர் ஷாஃப்ட்னும், அந்த ஸ்கேல்ப்க்கு கீழே உள்ள பகுதியை வந்து ஹேர் ரூட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஹேர் ரூட்டுக்கு கீழே நிறைய ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து நர்வ்ஸ் கூடயும் பிளட் வெசல்ஸ் கூடயும் கனெக்ட் ஆயிருக்குது. சோ இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து நாள் அடைவுல வந்து பல மடங்கா ஆகி நமக்கு காலப்போக்குல முடியா வளருது. சோ அந்த நமக்கு வளரக்கூடிய தலைமுடி வந்து 4 காலகட்டங்களா வளருது. சோ அந்த 4வது காலகட்டங்கள் வரும்போது அந்த முடி வந்து உதிர ஆரம்பிக்குது. உதிர ஆரம்பித்து நம்ம ரூட்ல இருந்து திரும்ப புதிய தலைமுறை முடி வந்து வளர ஆரம்பிக்குது. சோ ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்ரிடே வந்து நமக்கு அந்த 5 to 10 முடி தலையில கொட்டுறது வந்து பாத்தீங்கன்னா காமன் தான். அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. சோ இப்ப நம்ம வந்து நம்மளோட முடிய வந்து வளர வைக்கிறதுக்கு 2 விஷயங்கள் தேவைப்படுது. ஒண்ணு வந்து ஹார்மோனை வந்து நம்ம பேலன்ஸ்டா வச்சுக்கணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பை வந்து சுத்தமா வச்சுக்கணும். சோ இப்போ நம்ம இந்த ஹார்மோன் வந்து ஏன் இம்பேலன்ஸ் ஆகுது? சோ அப்படி இம்பேலன்ஸ் ஆகும்போது நமக்கு தலைமுடி வந்து நிறைய கொட்ட ஆரம்பிக்கும். இம்பேலன்ஸா இருக்கிறதுக்கு காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், நமக்கு உடம்பு சரியில்லாம போறது, நம்ம முடிய வந்து சரியா பராமரிக்காம இருக்கிறது, மற்றும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம வந்து ஹெல்த் இஷ்யூஸ்க்கான சர்டன் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் போகும்போது நம்ம ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது. சோ இந்த ரீசன்ஸ்னால நமக்கு நிறைய முடி உதிர்வு இருக்குது. சோ அதுக்குரிய தீர்வாதான் நம்மளோட மிராக்கிள் மார்னிங்ல நிறைய பயிற்சிகள் எல்லாம் செய்யறோம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சக்கரவேகன் பண்றோம், மெடிடேஷன், ஸ்மைல் மெடிடேஷன் பண்றோம், நடுச்சுத்தி பிராணாயாமா. சோ இந்த மாதிரி நிறைய ஹேபிட்ஸ் வந்து நமக்கு ஹார்மோனை வந்து பேலன்ஸா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. இப்ப நம்ம ஹார்மோனை வந்து எப்படி பேலன்ஸா வச்சுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்கேல்ப் சுத்தமா வச்சிருந்தாதான், கிளீனா வச்சிருந்தாதான் நமக்கு அந்த வளரக்கூடிய முடி வந்து நம்ம ஸ்கேல்பை விட்டு மேல வந்து வளர்த்தியா வளரும். நாம என்ன பண்றோம் அப்படின்னா அதை கிளீனா வச்சுக்கிறதுக்கு நிறைய ஷாம்பூஸ் யூஸ் பண்றோம். சோ அந்த ஷாம்பூஸ் கடையில வாங்குற ப்ராடக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் வந்து நிறைய இருக்குது. சோ அந்த கெமிக்கல்ஸ் வந்து முடிய வந்து ரஃப் ஆக்கிடுது, தலைவுல இருக்க முடியெல்லாம் பாத்தீங்கன்னா வெடிக்க வச்சிருது. சோ இதுக்குரிய தீர்வாதான் சாட்டனிக் ஷாம்பு பத்தி பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் கேர் சாட்டனிக் ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு. ஸ்கேல்ப் வந்து கிளீனா இல்லாதப்ப நமக்கு டாண்ட்ரஃப் வரும். சோ இந்த டாண்ட்ரஃப் வரும்போது நமக்கு வந்து அரிப்பு பிரச்சனையும். சோ இந்த ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்புல எனர்ஜி அப்படிங்கிற காம்பனன்ட் இருக்குது. அது நம்மளோட முடிய வந்து இயற்கையாவும் ஹெல்தியாவும் வச்சுக்குது. நெக்ஸ்ட் வந்து விட்டமின் இ இருக்கு. நெக்ஸ்ட் அவகோடா இருக்கு. சோ அந்த அவகோடா உள்ள இருக்க ஆயில் வந்து நம்மளோட ஸ்கேல்பை வந்து கொஞ்சம் ஆயிலியா வச்சுக்க சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இந்த டாண்ட்ரஃப்னால வர இச்சிங் ப்ராப்ளம் வந்து தடுக்கிறதுக்கு அதுல வந்து ஜிங்க் பைரத்தின் அப்படிங்கிற காம்பனன்ட்டும் ஆட் பண்ணிருக்காங்க. சோ நம்ம இந்த ஷாம்பு வந்து ஒரு 1 month யூஸ் பண்ணாலே நமக்கு வந்து அந்த டாண்ட்ரஃப் ப்ராப்ளம்ல இருந்து நமக்கு வந்து அது விடுதலை கிடைச்சிருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேர் கேர் சாட்டனிக் 2-in-1 ஷாம்பு அண்ட் கண்டிஷனர். சோ இது யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த முடி வந்து வெடிச்சு போயிருக்கவங்களுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இதுல என்ன இன்கிரிடியன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போரேக்ஸ் சீட் ஆயில் இருக்கு, நெக்ஸ்ட் எனர்ஜி இருக்கு, விட்டமின் இ இருக்குது. சோ இந்த ஷாம்பு நீங்க யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பை கிளீனா வச்சுக்குது, நம்மளோட ஹேர் வந்து நல்ல ஒரு தன்மையா வச்சுக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம அந்த ஸ்கேல்ப்ல வந்து ஏதாவது டேமேஜஸ் இருந்தது அப்படின்னாலும் அதை சரி பண்ணி நம்மளோட முடியோட வேற எல்லாத்தையும் வந்து ஹெல்தியா வச்சுக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளோட முடிய வந்து மாய்ஸ்சரைஸா வச்சுக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பு. சோ நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்னாலயோ வேற ஏதாவது ரீசன்ஸ்னாலயோ நமக்கு வந்து முடி உதிர்வு அதிகமா இருக்குது, அதை குயிக்கா கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுல இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஜிங்சங் அப்படிங்கிற ஒரு வேர் இருக்கு. நெக்ஸ்ட் எக்லிப்டா ஆல்பா அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேதிக் ஹெர்பல் பிளான்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. நம்மளோட ஸ்கேல்ப்ல வந்து பிளட் சர்க்குலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. சோ நம்ம மண்டையில வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்ததுனாலே முடி உதிர்வு வந்து குயிக்கா கண்ட்ரோல் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் கேர் சாட்டனிக் கிளாசி ரிப்பேர் ஷாம்பு. சோ இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய ஒர்க் டென்ஷன் இந்த மாதிரி பல ரீசன்ஸ்னால அவங்களுக்கு வந்து சீக்கிரமா இளநரை கிரே ஹேர் ஆயிடுது, இளநரை வந்துருது. சோ அவங்க வந்து சில நேரம் வந்து அதை பிளாக் ஆக்குறதுக்கு நிறைய அந்த கலர் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் போறாங்க. சோ அந்த மாதிரி போகும்போது நம்மளோட இந்த கிளாசி ரிப்பேர் ஷாம்புல வந்து சல்பேட் இல்ல. சோ சல்பேட் இல்லாத காரணத்தினால நம்ம இந்த ஷாம்பு வந்து ஹேர் வாஷ் யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த ட்ரீட் பண்ணிட்ட கலர் வந்து வெளுத்து போகாம 45 முறை வாஷ் பண்ணாலும் அது வந்து அப்படியே நம்ம எப்படி கலர் பண்ணுமோ அப்படியே இருக்குது. இதுல என்னென்ன இன்கிரிடியன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி அப்படிங்கிற இன்கிரிடியன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பொமோகிரானட், அப்புறம் கிரேப் சீட். சோ இந்த பொமோகிரானட் அண்ட் கிரேப் சீட் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட ஹேரை வந்து எனர்ஜைஸா இருக்க, நல்ல எனர்ஜியா ஹெல்தியா இருக்கிற மாதிரி ஹெல்தியா இருக்கிறதுக்கு வச்சுக்குது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா கிளாசி ரிப்பேர் கண்டிஷனர் ஷாம்பு. சோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்பிளிட் ஹேர்ஸ வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுல என்னென்ன இன்கிரிடியன்ஸ் இருக்கு அப்படின்னா எனர்ஜி, பொமோகிரானட் அண்ட் கிரேப் சீட் இருக்குது. சோ இது எல்லாமே
நம்மளோட ஸ்பிளிட் ஹேரை தடுக்கிறது இல்லாம நம்மளோட முடி வந்து நல்ல ஹெல்தியாவும் நல்ல ஒரு லுக்காவும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்குது. சோ ஒவ்வொரு மனிதனுக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட தலைமுடி அவங்களோட கிரீடம் மாதிரி. சோ அத வந்து ஒவ்வொருத்தங்களும் நம்ம பாதுகாத்து பராமரிக்க வேண்டியது ஒரு நம்மளோட முக்கிய ஒரு கடமையாகவும் சொல்லலாம். என்னதான் ட்ரெஸ் பண்ணிருந்தாலும் இப்ப நம்ம எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது என்ன பண்றோம், நாம வந்து நம்மளோட தலைமுடியை வந்து நிறைய டிஃபரெண்ட் ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்றோம். ஈவன் வந்து கல்யாணத்துக்கு போறோம், எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தோம்னா கூட தலைமுடிக்கு வந்து நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்றாங்க. சோ நம்மளோட அந்த முடிதான் வந்து நமக்கு ஒரு பாதி அப்பியரன்ஸ் தருது. ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்ற மாதிரி இந்த ஆள் பாதியில முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட தலைமுடி. சோ இது மட்டும் இல்லாம நம்மளோட தலைமுடி தான் நம்மளோட ஹெல்த் கண்டிஷன்ஸையும் வந்து சொல்லுது. சோ நம்மளோட முடியை வந்து பராமரிச்சு ஹெல்தியா வச்சுக்க வேண்டியது நம்மளோட பியூட்டிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அழகுக்கு அழகு சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.